ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் விஷ் யூ a ஹாப்பி நியூ இயர். ஸோ லாங் டைம் வீடியோ போட முடியல காய்ஸ். மந்த் எண்டில் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் தான் போட முடியல. ஸோ நம்ம டக்குன்னு கண்டென்ட் குழப்பலாம். டுடே நம்ம சிஎஸ்கேவோட பாசிபிள் 11s பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஓப்பனர்ஸ் ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் டெவான் கான்வே. இவங்க ரெண்டு பேர் தான் பாசிபிள் மெயின் அண்ட் ஓப்பனர்ஸ். இது தவிர அவங்க வேறு ஆப்ஷன் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அதனால் ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் டெவான் கான்வே. தேர்டு வந்து ராகுல் திரிபதி ஆப்வியஸாக கேகேஆருக்கு நல்லா பண்ணியிருக்காரு. அவர் சிஎஸ்கேவுக்கு அந்த நம்பர் 3 பிளேஸ் அவருக்கு கரெக்டாக சூட் ஆகும் ரஹானேக்கு அப்புறம். அடுத்து வந்து நம்பர் 4 வந்து ரச்சின் ரவீந்திரா. நீங்கள் கேட்கலாம், ரச்சின் ரவீந்திரா அந்த ஆப்ஷனில் இருக்கவங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலீங்க. பிஸில் ஒரு ஓப்பனர், பட் ஆனால் சிஎஸ்கேவுக்கு நம்பர் 4 ஆப்ஷனுக்கு அவர் தான் கரெக்டாக இருப்பார். ஏன்னா அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் வந்து அவர் பக்கவாக சூட் ஆவார்னு நான் நினைக்கிறேன். நம்பர் 5 எப்பயுமே சிக்ஸர் மணி சிவம் துபே தான். அவர் தான் கன்ஃபார்மாக நம்பர் 5 ஆடுவார். நம்பர் 6 இந்த பிளேஸில் தான் நிறைய ஃபேன்ஸ் வந்து ஜெமி ஓவர்டன் எடுக்கணும், அவர் குட் பேஸ் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அவர் வந்து இங்கிலீஷ் கிரிக்கெட்டுக்கு அந்த பிச்சில் ஆடுறாரு. பட் சிஎஸ்கே மேலான ஸ்பின் பிச்சுக்கும் இந்தியன் ட்ராக்கில் அவர் எப்படி விளையாடுவார்னு தெரியல. ஸோ இது அவங்களோட பிளேயிங் 11 பொறுத்து மாறலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் 6 வந்து சாம் கரன் ஆப்டாக சூட் ஆவார். நம்பர் 7 நம்ம ஜடேஜா தான். ஸோ அதில் வந்து எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது உங்களுக்கு. நம்பர் 8 எப்பயும் போல் நம்ம தலை தோனி தான். நம்பர் 9 வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின். நம்ம ஆஷானை வந்து சென்னை ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. நம்பர் 10 கலீல் அகமதும் நல்ல ஒரு டீசெண்டான பவுலர், கொஞ்சம் நல்லா பண்ணுவார். நம்பர் 11 வந்து முகேஷ் சௌத்ரி ஆல்ரெடி சிஎஸ்கேவை நல்லா பண்ணியிருக்காரு, பண்ணுவாரோ நம்புவோம். பத்திரானா எங்கே அப்படின்னு கேட்பீங்க. எப்பயுமே பத்திரானா வந்து இம்பேக்ட் பிளேயரை தான் யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் சிஎஸ்கே வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணால் பத்திரானா பிளேயிங் 11 வருவார். இதில் யாராச்சும் ஒரு ஆள் வெளியில் வருவாங்க. ஸோ கைஸ், என்னோடய பிளேயிங் 11 வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் பிளேயர்ஸ் மாற்றணும் போகணும் அப்படின்னு தான் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.